புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடலுக்கு திரும்பும் அலைகள் பகுதி 12 தொடர்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். சரிங்களா? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என்னால் எதையும் நம்ப முடியலை. பாலன் பொங்கி வந்த விம்மலை அடக்கி கொண்டு அவள் பாலனின் வலது கரத்தை பற்றினாள். வேடிக்கைக்காக தான் உங்களை நெருங்கினேன்னு நினைக்கிறீங்களா? பாலன் பதிலளிக்கவில்லை. ஒருவேளை அசடுன்னு நினைக்கிறீங்களோ என்னவோ? சரிதாவால் துயரத்தை அடக்க முடியவில்லை. அதோட நான் விலகி ஓடிடுவேன்னு நினச்சிங்களா? 2 கண்ணும் தெரியாத ஒருத்தன் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரிதா கோபத்துடன் பேசினாள். இது என்ன பேச்சு? எப்போ பார்த்தாலும் கண் தெரியாதவன் குருடன் இப்படின்னு என்னை மழுங்கடிக்கிறதுக்காகவா? பாலன் சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு பதிலளித்தார். நான் ரொம்ப யோசித்ததுக்கு அப்புறம்தான் உன்கிட்ட பேசினேன். அப்போ நான் எதையுமே யோசிக்காமல் பேசுகிறதா நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலையே. மற்றவங்க வேற எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அது என் தப்பா? சரி, என் தப்பு தான். சரிதா மிகவும் வருத்தத்துடன் பேசினாள். நீங்கள் இன்னும் என்னை நம்பலேன்னு தெரியுது. உங்ககிட்ட கொஞ்சம் கூட அன்பு கிடையாது. என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு கோபம்தான். ஏதோ அலர்ஜி மாதிரி தெரியுது. நான் இப்போ கிளம்புறேன். என்னைக்கு என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு சொல்லி அனுப்புங்க. அப்புறம் நான் வரேன். சரிதா அறையிலிருந்து விரைவாக வெளியேறினாள். சரிதா! தாங்க முடியாமல் பாலன் அழைத்தார். நிற்கவோ திரும்பி பார்க்கவோ முடியாமல் சரிதா விரைந்தாள். பாலன் எதுவும் சொல்லவோ செய்யவோ தோன்றாமல் செயலற்று உட்கார்ந்திருந்தார். இப்படி செய்திருக்கக்கூடாதோ? அவளை வேதனைப்படுத்தி இருக்க கூடாது. முன்கோபம் நிறைந்தவள், பிடிவாதக்காரி என்றும் சொல்லியிருக்கிறாள். இனி என்ன செய்யலாம்? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஆறுதலும் மகிழ்ச்சியும் தந்ததே அவள்தான். ஒவ்வொரு தடவையும் அவள் வருவதை எதிர்பார்த்து காத்திருப்போம். அவள் போன பிறகோ எதையோ இழந்து விட்டது போல் மனம் ஏங்குகிறது. பிறகு மறுநாள் அதே சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதுதான். ஒரு பக்தன் தேவியை தரிசிப்பது போல்தான் தனக்கு அந்த குரல். இனிமேல் எப்படியோ? எதையெல்லாமோ நினைத்து கொண்டிருந்த போது அவரையும் அறியாமல் விழிகள் நீரால் நிறைந்தன. ஊனமுற்ற ஒருவரின் துர்லபமான விதியை பழித்தார், சபித்தார். அண்ணா! சரிதா எங்கே? காபியுடன் வந்த ரேகா கேட்டாள். நீங்கள் எதுக்கு அழறீங்க? காபியை மேஜை மீது வைத்தபடி கேட்டாள். பாலன் மௌனமாக இருந்தாள். சரிதா போயிட்டாளா? அவள் கேள்வியை திரும்பவும் கேட்டாள். போய்விட்டாள். பாலன் சொன்னார். இவ்வளவு சீக்கிரமாவா? நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிங்களா? என்ன அண்ணா இது? ரேகா முகம் சுளித்து கேட்டாள். பாலன் எதுவும் பதிலளிக்கவில்லை. ஒன்று கிடக்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, அப்புறம் உட்கார்ந்து அழுவீங்க. இப்படியா போனா? எப்படி? உங்களுக்கு ஏன் இப்படி கோபம் வருதோ? ரேகா சிரித்தபடி கேட்டாள். அவள் என்னை விட்டு பிரியட்டும் ரேகா. என்னை அவள் வெறுக்கணும், அதுதான் நல்லது. பாலனின் குரல் துயரம் நிறைந்ததாக இருந்தது. உங்களுக்கு மூளையே இல்லைன்னா நீயே யோசிச்சு பாரம்மா. என்னை மாதிரி கண் தெரியாத ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புவியா? பாலன் திடுமென்று கேட்டார். ரேகா பதில் சொல்லவில்லை. அவள் மனத்துள் ஏற்பட்ட அதிர்ச்சியை மறைத்து கொண்டாள். யாரும் அதை விரும்ப மாட்டாங்க ரேகா. அதுதான் உண்மை. அது எனக்கும் தெரியும். ஒவ்வொருவரின் கனவும் வண்ணங்கள் நிறைந்த பீலிகளுடன் பறப்பது என்பதுதான். மாறாக சிறகை ஒடித்து தரையில் விழுவது என்பதாக இருக்க முடியாது. சற்று நேர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்தார். உன்னை மாதிரி ஒரு அப்பாவி பெண் சரிதா. அவ மனசு முன் மனசு மாதிரி தானே. நான் தெரிந்தே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை சிதைப்பதா? அதுவும் என் சுயநலத்துக்காக? என்ன இருந்தாலும் உன் கல்யாணம் வரைக்கும் என்னோட இந்த வாழ்க்கை இப்படியே போகட்டும். அதுக்கு பிறகு திருவனந்தபுரம் போய் சேசியர் ஹோமில் சேர்ந்துடுவேன். இதுதான் என் தீர்மானம். ஆனால் என்னோட தீர்மானம் அப்படி இல்லை. சரிதாவின் குரல் சட்டென்று உயர்ந்தது. சரிதா இன்னும் போகலையா? ஓஹோ, என் கண் தெரியாத தன்மையை இப்படி பயன்படுத்துகிறாயா சரிதா? பாலன் திடுக்கிட்டவராக கேட்டார். ஓஹோ, உங்கள் மனசில் இருக்கிறது இதுதானா? நீங்கள் பேசினதையெல்லாம் வெளியிலிருந்து கேட்டுட்டு இருந்தேன். சரிதா திரும்பி ரேகாவை பார்த்தபடி சொன்னாள். உங்கள் அண்ணன் சூரர் தான். 2 கண்ணும் இருந்திருந்தா நீ சொன்னது உண்மையாக இருந்திருக்கும். பாலன் தான் பதிலளித்தார். இப்போவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? சரிதா தாங்க முடியாதவளை போல் நடித்தாள். இருவருக்கும் காபி கொடுத்துவிட்டு போவதற்கு முன் ரேகா சொன்னாள். 2 பேரும் காபி சாப்பிடுங்க. அப்போதான் திரும்பவும் சண்டை போட தெம்பு கிடைக்கும். சரிதா காப்பியை ஒருவாய் சுவைத்து விட்டு சொன்னாள். இப்படியெல்லாம் என்னை திசை திருப்ப முடியாதுங்கிறதை தெரிஞ்சுக்கங்க. அவள் குரல் மிகவும் தாழ்ந்து ஒலித்தது. நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே சரிதா? பாலன் புன்னகைத்தபடி கேட்டார். புது கண்டுபிடிப்புகளா?
உண்மையை சொல்லட்டுமா சரிதா? உன்னோட இந்த அன்பு என்னை ரொம்பவும் பயப்படுத்துது. சரிதா பாலனையே பார்த்து கொண்டிருந்தாள். சுருண்ட தலைமுடி, தடித்த மீசை, வட்டமான முகம், ஒளியற்ற உயிரற்ற கண்கள், எல்லாவற்றையும் சரிதா இமைக்காமல் பார்த்தாள். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவேளை எதிர்க்கலாம். இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில் போராடுறதுதான் சுவாரஸ்யமான விஷயம். பாலன் மீதிருந்த பார்வையை விளக்காமல் சரிதா பேசினாள். எதற்காக நாம் இந்த மனிதனை விரும்புகிறோம்? சரிதா வியப்புடன் நினைத்து பார்த்தாள். முதல் தடவை பார்த்தபோதே இந்த உருவம் ஒருவித உற்சாகத்தை ஏற்படுத்திவிட்டது. ஜேம்ஸ் ஜார்ஜுடனான பகையை போக்கிக் கொள்ளவும் பழிவாங்கவும் இவர் சரியான நபர்தான் என்று மனதில் தோன்றியது. பணம், பகட்டு, அழகு, படிப்பு போன்றவை நிறைந்த மனிதனை புறங்கையால் தட்டி ஒதுக்கிவிட்டு அப்பாவியான கண் தெரியாத ஒருவரை ஏற்றுக்கொள்வது எப்படிப்பட்ட செயலாக இருக்கும்? ஜேம்ஸ் ஜார்ஜை இதற்கு மேல் வேறு எப்படியும் பழிவாங்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் உழலும் மனத்தை நெருங்கிய போதுதான் தன்னால் இந்த அப்பாவியை ஒருபோதும் உதற முடியாது என்கிற உண்மை புரிந்தது. அந்த மனத்துடன் அவ்வளவு தொலைவுக்கு ஒன்றி போய்விட்டோம். எவ்வளவு நிர்மலமான மனம், களங்கமற்ற பேச்சு, தன்னலமற்ற நடவடிக்கைகள். இப்படிப்பட்ட மனிதரின் பார்வையை பறித்த இறைவன் கொடியவன்தான். இந்த உலகத்தின் கபடு, சூது, வஞ்சனை, அசிங்கங்கள் எதையும் தெரிந்து கொள்ளாமல் வளர்ந்திருக்கும் ஒரு மனிதர். இப்படிப்பட்ட மனத்திலிருந்து ஒருபோதும் ஏமாற்றமோ வஞ்சனையோ பிறக்காது. இந்த மனிதரால் எவரையும் ஏமாற்ற முடியாது. 2 கண்களும் நன்றாக உள்ள ஒரு மனிதன் தன்னை திருமணம் செய்வதாக இருந்தால் கூட தன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஊரிலும் வீட்டிலும் காலேஜிலும் பெயரை கெடுத்து கொண்ட ஒருத்தி நான். அவர்கள் பார்வையில் ஏற்கனவே கெட்டுப்போனவள். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய மேய்ச்சல் நிலத்தை தேடி போகிறவளாம். ஓட்டல்களிலும் லாட்ஜுகளிலும் பலர் தன்னை பார்த்திருக்கிறார்களாம். இப்படியெல்லாம் மற்றவர்களை நம்ப வைத்ததில் ஜேம்ஸ் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறான். பெண் பார்க்க யார் வந்தாலும் இந்த வார்த்தைகள் அவர்களின் காதுகளை அடைத்துவிடும். ஆனால் பாலனுக்கு எல்லாமே தெரியும். என் அண்ணன் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார் தெரியுமா? ரேகா ஒரு நாள் நேரடியாக சொல்லியிருந்தாள். ஆனால் எனக்கென்னவோ எதிலுமோ எந்தவிதமான விருப்பமும் இல்லாமல் தான் தட்டுப்படுகிறது. சரிதா சொன்னாள். அதுதான் என் அண்ணனின் கெட்டிக்காரத்தனம். ரேகா உரத்த குரலில் சிரித்தபடி பேசினாள். உன்னை முதலாக காலேஜ் கிளாஸ் ரூமுக்குள்ளே பார்த்தபோது நினைச்சேனா நீ என் நாத்தனார் ஆவேன்னு? அன்னைக்கு நானும் தான் நினைக்கலை கண் தெரியாத ஒருத்தருக்கு மனைவியாக போகிறேன்னு என்று சொல்ல விரும்பியவள் ஏனோ சொல்லாமல் விட்டாள். நீ எதுக்காக ரேகா வீட்டுக்கு அடிக்கடி போகிற சரிதா? மாதவி அம்மா ஒரு தடவை கேட்டாள். சும்மாதாம்மா, சரிதா வெகு அலட்சியமாக பதிலளித்தாள். ரேகா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பேன், அதுக்காக தான். இங்கே நம்ம கிட்டையும் தைக்கிறதுக்கு அதிகமாக எதுவும் இல்லை, வேறு வேலையும் கிடையாது. இவள் போகட்டும் அம்மா, இவளோட படித்தவ தானே அந்த பொண்ணு ரேகா. நல்ல பொண்ணு. அந்த வீட்டில் இருக்கிற இன்னொருத்தர் அவளோட அண்ணன். பாவம், அவர் கண் தெரியாத ஒருத்தர். அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு அறையில் முடங்கி கிடப்பார். சரளா பேசினாள். அக்கா பாலனை எவ்வளவு சாதாரணமான மனிதனாக சித்தரித்தாள் என்பது சரிதாவுக்கு புரியத்தான் செய்தது. ஒரு நாள் சந்திரசேகருடன் வேலை செய்யும் மற்றொரு இளைஞன் வந்தான். மிகவும் நல்லவனாக தோற்றம் அளித்தான். ஜெயன் பொருளாதாரத்தில் மேம்பட்டவனும் கூட. சரிதா டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹெட்டும் படிக்கிறாள். அதிகமாக போனால் இன்னும் ஒரு வருடத்தில் சந்திரசேகரனின் அலுவலகத்திலேயே வேலைக்கு சேர்ந்து விடுவாள். அது ஒன்றும் பெரிய காரியமில்லை என்று இருவருமே திட்டமிட்டனர். அப்படியானால் கணவன் மனைவி இருவருமே ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யலாம். ஜெயனுக்கு சரிதாவை மிகவும் பிடித்துவிட்டது. அந்த அழகு பதுமை சரிதா ஜெயனின் மனத்தை கவர்ந்து விட்டாள். அவனின் நீண்ட வேல் போன்ற கண்களை பார்த்தபடி ஜெயன் கேட்டான், ஏன் பிஎஸ்சி முடிக்கலை? முடியாமல் போச்சு. சரிதா உணர்வற்று பேசினாள். ஜெயனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. அதையும் கேட்டுவிட வேண்டியதான். எந்த வருஷம் 3rd இயர் படிச்சிங்க? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். அப்படியானா வர்கீஸை தெரிஞ்சிருக்கணுமே. நெற்றியை சுளித்தபடி ஜெயன் கேட்டான். வர்கீஸ் இருட்டு நேரத்தில் தன் கருப்பை களவாட வந்த மிருகத்தனமான அரக்கன். சரிதாவின் முகம் வெளிரியது. அவளின் முகமாற்றத்தை கவனித்த ஜெயன் வார்த்தைகளை மெதுவாக உழவ விட்டான். வர்கீஸ் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், நெருங்கின சிநேகிதனும் கூட. சரிதா தலை குனிந்தாள். 1000 அம்புகள் உடலில் தைப்பதை போல உணர்ந்தாள். வீண் வதந்தியின் சூறைக்காற்று வீசியது மொத்த வேறுமே பெயர்ந்து சரிகின்றன. காலேஜுக்கு போய் பேர் வாங்கி வந்தவளா? அவள் எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லிவிட்டான் ஜெயன். எனக்கு நாக்கை புடுங்கிக்கிட்டு சாகலாம் போல இருந்தது. மறுநாள் வந்ததும் வராததுமாக சந்திரசேகரன் பொறிந்து தள்ளினான்.
எனக்காக யார் வந்தாலும் அனுபவம் வேறாக இருக்க முடியாது, இதுதான் விதி என்று நொந்து கொண்டாள் சரிதா. ஒரு சில மிருகங்கள் சேர்ந்து படைத்த விதி. இதற்குள் அகப்பட்டு நரகவேதனை அனுபவிப்பதை அந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டும். தன்னை பெண் பார்க்க ஜெயன் வந்த விவரத்தை பாலனிடம் சொன்னாள் சரிதா. அவர் எல்லாவற்றையும் தலையாட்டியபடி கேட்டார். வாழைத்தோப்புக்குள் அதன் கடைசி பகுதியை நோக்கி இருவரும் நடந்து கொண்டிருந்தனர். சற்று தூரம் நடந்த பிறகு வாழை மரங்களின் மறைவில் சரிதா சட்டென்று பாலனை 2 கைகளாலும் கட்டி அணைத்தாள். அவர் கைகளும் அவளை இறுக்கி அணைத்தன. அவரின் மார்பில் நிம்மதியுடன் சாய்ந்திருந்த சரிதா சட்டென்று நெருப்பு பட்டது போல திடுக்கிட்டு பின்வாங்கினாள். அப்படியே அசைவற்று போனாள். எதிரே சந்திரசேகரன் வாழைத்தோப்பின் பின்புற வழியாக வந்து கொண்டிருந்தான். சந்திரசேகரன், என்ன சரிதா, என்ன ஆச்சு? பாலனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சரிதாவின் நாக்கு நிலைத்து போய் உடல் மொத்தமும் குப்பென்று வியர்த்தது. வெட்டிய துணிகளை இணைத்து தைத்தாள். ஊசியில் நூல் நுழைய மாட்டேன் என்கிறது. கைகள் நடுங்குகின்றன. நூல் எங்கெல்லாமோ போகிறதே தவிர துவாரத்துக்குள் எட்டி பார்க்க மாட்டேன் என்கிறது. படபடப்பாக இருக்கிறது. எதுவுமே சரியாகவில்லை. எல்லாமே தவறுகிறது. பிளேடு எடுத்து எல்லாவற்றையும் பிரித்தாள். மறுபடி தைத்தாள். மிஷினுக்குள் நூல் சிக்கி கொண்டது. தையலே விழாமல் வெறும் ஓட்டை மட்டும் விழுந்தது. பாபின் கேஸை எடுத்து நூலை அவிழ்த்தாள். என்ன செய்தும் ஒன்றும் சரியாகவில்லை. உடம்பு மொத்தமும் வியர்த்து கொட்டுகிறது. இதயத்துக்குள் ஒருபுறம் இடி மின்னல்கள், இன்னொரு புறம் கூர்மையாக பாயும் ஈட்டிகள். முடியவில்லை. கை கால்கள் நிலையில் நிற்கவில்லை. மனம் மரத்து போய் கொண்டிருக்கிறது. கைகள் சோர்ந்து போய் தளர்ந்தன. சந்திரசேகரன் என்ன சொல்ல போகிறாரோ? நேரடியாக பார்த்திருக்கிறார். என்னவோ அந்த நேரத்தில் தனக்கு அப்படி தோன்றியது. பாலனின் அருகில் இருந்தாலே அப்படியோர் ஆவேசம் வந்துவிடுகிறது. அந்த உடம்பின் மீது முல்லைக்கொடி மாதிரி படர்ந்துவிட மனம் துடிக்கும். அப்படியே சுற்றி கொள்ள வேண்டும் போல தனியாத தாகம், ஒருபோதும் அடங்காத ஆவேசம். பாலனும் பயந்து போயிருந்தார். உங்க மாமா யாரையாவது கூட்டி வந்து என்னை அடிப்பாரா என்ன? அப்படி ஏதாவது நடந்தா ஓடி தப்பிக்க கூட என்னால் முடியாது சரிதா என்றார். அதெல்லாம் நடக்காது. அப்படியே ஏதாவது நடந்தாலும் என் பிணத்தை கடந்து வந்தால்தான் நடக்கும். சரிதா தைரியம் அளித்தாள். இருப்பினும் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி எந்தவிதமான தெளிவும் கிடைக்காது. சந்திரசேகரன் முரட்டுத்தனமான பேர்வழி. முன்பின் யோசிக்காதவர் கூட அவரை ஏதாவது செய்து விடுவாரோ? சந்திரசேகரன், நீ மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? மாதவி அம்மா பத்திரகாளி மாதிரி ஆவேசத்துடன் கேட்டாள். அணுகுண்டு வெடித்து விட்டது. சரிதா நடுங்க தொடங்கினாள். தையல் இயந்திரத்தை நிறுத்தினாள். ஏற்கனவே தைத்திருந்ததெல்லாம் தாறுமாறாக இருந்தன. உன்கிட்ட தானே கேட்குறேன், பதில் பேசாமல் இப்படி உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? மாதவியம்மா சரிதாவின் தலைமுடியை கொத்தாக பிடித்து பின்புறமாக இழுத்தாள். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரிதா மௌனமாக இருந்தாள். நீ போட்டிருக்கிற திட்டம்படி எதுவும் நடக்கப் போகிறதில்லை. இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமா? குனிந்த தலையை நிமிர்த்தாமல் தையல் மிஷின் மீது இடுப்பை பதித்தபடி சாய்ந்து நின்றாள். இந்த குருட்டு தடியன் தான் கிடைச்சானா உனக்கு? அதுக்காக தான் தினமும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து நேராக தவறாமல் கிளம்பி போனியா? நல்ல குருடனை பிடிச்ச. சரிதா கத்தி குத்து பட்டது போல் வலியால் துடித்தாள். நின்ற நிலையிலிருந்து தலையை உயர்த்தாமல் மெதுவான குரலில் பேசினாள். என் விதி அவ்வளவுதான் நினச்சிக்க அம்மா. இதுக்கு எவ்வளவோ பொறுக்கியா இருந்தாலும் அந்த ஜேம்ஸ் எவ்வளவோ தேவலாம். அவனுக்கு கடவுள் 2 கண்ணும் கொடுத்திருக்காரே. அப்படியெல்லாம் சொல்லாதனம்மா. மனுஷனோட கண் எப்போ வேணும்னாலும் பாதிக்கப்படலாம். சரிதா சமாதானம் சொல்ல முயன்றாள். நீ பெரிய கைகாரி தாண்டி அம்மா. மாதவி அம்மா என்ன செய்வதென்று தெரியாதவளாக சொன்னாள். அம்மா, 2 கண்ணும் நல்லா இருக்கிற ஒருத்தரை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணுறதாகவே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு பிறகு அவரின் கண்ணும் 2 பார்வை இழந்துட்டா? மாதவி அம்மா பதில் சொல்ல திணறினாள். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அம்மா? அவரை விட்டு தள்ளுங்கிறியா? அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். மாதவி அம்மா தற்காலிகமாக அந்த பேச்சை ஒதுக்கி வைக்க முயன்றாள். கண் பார்வை இல்லாதவங்க அதிர்ஷ்டக்காரங்க. அவங்களை நம்பலாம். நம்மளை சுற்றி இருக்கிற கபடங்களையும் வஞ்சனைகளையும் அவங்க பார்க்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் தெரியவும் செய்யாது. மாதவி அம்மா மௌனமானாள். மகள் சொல்வதும் ஒரு வகையில் நியாயம்தான். ஆனால் தெரிந்தே அருமை மகளை கண் பார்வையே இல்லாதவனுக்கு எப்படி கட்டி வைப்பது? கண் பார்வை இல்லாதவங்க சமூகத்தோட சாபமா என்ன? அப்படிப்பட்டவங்களும் வாழ வேண்டாமா? சந்தோஷங்கிறது அவங்களுக்கு கிடையாதா? கல்யாணம் அவங்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயமா? குடும்ப வாழ்க்கை வாழ அவங்களுக்கு தகுதி இல்லையா? அவங்க அனுபவிக்கிறது முன்ஜென்ம பாவமா? போதா குறைக்கு நாமளும் நம்ம பங்குக்கு அவங்க நெஞ்சில் ஏறி மிதிக்கணுமா? எல்லாரும் சுயநலம் பிடிச்சவங்களா இருந்தா அவங்க உமித்தீயில் வேக மாட்டாங்களா? அதுவும் வாழ்க்கை பூராவும். அதுக்காக இப்படியா? இந்த மாதிரி பைத்திய மாதிரி யாருக்காவது இருக்கா? ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதை பைத்தியக்காரத்தனம்னு சொல்றது உலகம். என் அம்மாவும் அப்படித்தானா?
கண் தெரியாத மனுஷனோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாதும்மா. ஏன்னா உங்கள் 2 பொண்ணுங்களுக்கும் கடவுள் அந்த விஷயத்தில் குறை வைக்கலையே. உனக்கு ஒருவேளை சோறு போட அவனால் ஆகுமா? போடலைனா என்ன, எனக்கு ஒருவேளை கிடைக்காதா? கடவுள் என்னை கைவிட மாட்டார். அவருக்கு நான் சோறு போட்டுட்டு போகிறேன். சரிதா தன்னம்பிக்கை நிறைந்தவளாக பேசினாள். இது ரொம்ப முத்தி போன பைத்திய முடியாம்மா. அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்த சரளா கூறினாள். சந்திரசேகரன் மிகவும் அலட்சியத்துடன் சரிதாவை பார்த்தார். அவன் பங்குக்கு தொடர்ந்தான். இந்த ஊர் உலகத்தில் வேறு ஆம்பளைங்களே கிடையாது பாரு. இருக்காங்க, கண் பார்வை நல்லா இருக்கிறவங்க. அவங்க பார்வையும் ரொம்ப நல்லது தான். ஏன், அளவுக்கு அதிகமாகவே எல்லாத்தையும் பார்க்கவும் செய்யும். சரிதா உரத்த குரலில் சற்று அழுத்தி சொன்னாள். சந்திரசேகரனுக்கு முகத்தில் அறை வாங்கியது போல் இருந்தது. நீயே நல்லா யோசிச்சு பாரு சரிதா. சரளா நயமாக இறங்கி வந்தாள். சற்று உந்திய வயிறுடன் இருந்த சரளாவை ஊன்றி பார்த்துவிட்டு சரிதா பேசத் தொடங்கினாள். யோசிக்காம சட்டுன்னு எடுத்த முடிவு இல்லக்கா இது. ஒருத்தனால் பட்ட அனுபவம்தான் தெரியுமே. நான் தவறே செய்யாத போதும் ஊர் என்னை குற்றவாளி கொண்டுள்ள நிறுத்தி கல்லெறியலையா? விசாரணை செய்யாமலே தீர்ப்பு சொல்லலையா? கண்ணில்லாத இந்த சமூகத்தோட இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் யார்கிட்டையும் பிச்சை கேட்க தயாரா இல்லை. எனக்கு தீர்ப்பு அளிக்க அவங்களை நான் அனுமதிக்க முடியாது. என் சுயமரியாதையை நான் தூக்கு கயிறுக்கு பலி கொடுக்க விரும்பலை. அது என்னால் முடியாது அக்கா. சரிதா வாய்விட்டு அழுதபடி பேசினாள். அப்போ உன் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறே? சரளா கேட்டாள். சரிதா பதிலளிக்கவில்லை. இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று உரத்த குரலில் கூவ வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அவள் அதை செய்யவில்லை. அந்த மௌனத்தின் பொருள் அதுவாகத்தான் இருந்தது. சரளா ரேகாவை வீட்டுக்கு வரவழைத்தாள். எல்லா விஷயங்களையும் விசாரித்து தெரிந்து கொண்ட பிறகு அவளிடம் புகார் போல பேசத் தொடங்கினாள். ஓஹோ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு நடத்தின நாடகமா இது? கண் தெரியாத உன் அண்ணனுக்காக சரிதாவுக்கு வலை வீசினீங்களா? ரேகா அதிர்ந்தாள். இவர்கள் உண்மையிலிருந்து எவ்வளவு தொலைவு விலகி நிற்கிறார்கள். நான் எதுக்கு மற்றவங்களை குற்றம் சொல்லணும்? எனக்குத்தான் இப்படி ஒரு தங்கச்சி வாய்ச்சிருக்காளே. அங்கிருந்து கிளம்பிய ரேகா தனது வீட்டில் நுழைந்தபோது முற்றப்பகுதி திண்ணையில் உட்கார்ந்தபடி தம்புராவில் விரல் ஓட்டி கொண்டிருந்தார் பாலன். அந்த காட்சியே அவளை மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக்கியது. சரளா தன்னிடம் கேட்டதை சொன்னதையும் அப்படியே அண்ணனிடம் தெரிவித்தால் எவ்வளவு வருத்தப்படுவார். யாரு, ரேகா தானே? என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டே? பாலன் புன்னகைத்தவாறு கேட்டார். இன்னைக்கு சரிதா. ரேகா பேச்சை முடிக்காமல் நிறுத்தினாள். சரிதா? தம்புராவை கீழே வைத்துவிட்டு பாலன் துள்ளி எழுந்தார். அந்த முகத்தில் பரபரப்பு தென்பட்டது. நேற்று வாழைத்தோப்பில் கொஞ்ச நேரம் சுயநினைவை இழந்து போனோம். அவள் மாமா என்ன சொன்னாரோ, எப்படியெல்லாம் தண்டித்திருப்பாரோ. ரேகா, பாலனின் அழைப்பில் துயரம் நிறைந்திருந்தது. என்ன அண்ணா? சரிதா எதுவும் சொல்லலையா? சொன்னாள். என்ன சொன்னாள்? அந்த குரலில் இருந்த எதிர்பார்ப்பு ரேகாவிடம் சிரிப்பை வரவழைத்தது. இந்த ஜென்மத்தில் அவள் கணவர் நீங்க தானா? ரேகா குறும்புடன் பதில் சொன்னாள். போன ஜென்மத்திலையும் நீங்க தான் அவளுக்கு கணவராக இருந்தீங்கிறது இப்பத்தான் தெரிஞ்சுதான். போமா. பாலன் கையை ஓங்கினார். ரேகா சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தாள். பிறகு நிதானமாக சரிதாவின் வீட்டில் நடந்ததையெல்லாம் விவரித்தாள். பாலா, கார்த்தியாயினி அம்மா குரல் கொடுத்தபடி அங்கு வந்தாள். ஆமா, உனக்கு பசியே இல்லையா? காலையிலிருந்து தம்புராவை வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி? அம்மா, அண்ணன் வயிறு நிறைஞ்சிடுச்சுமா, ரேகா கூறினாள். சும்மா இருக்க மாட்டே ரேகா. பாலன் கோபம் வந்தவர் போல் பேசினார். தெரியுமாமா உனக்கு என்று கேட்ட ரேகா அம்மாவின் காதில் எல்லாவற்றையும் சுருக்கமாக கேட்டாள். ஆஹா, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு தைரியசாலியா? பரவாயில்லையே. அம்மா மகிழ்ச்சியுடன் கேட்டாள். ரேகா, உன்கிட்ட என்னத்தையோ புழுகிறா போல் இருக்கே? பாலன் கேட்டார். எல்லாம் உன் கல்யாணத்தை பற்றி தான், கார்த்தியாயினி அம்மா சிரித்தபடி சொன்னாள். அண்ணன் நல்லா ஏமாந்துட்டார். ரேகாவும் சிரித்தாள். பாலன் ஒரு கணம் பெருமிதம் அடைந்தார். சரிதா இந்த அளவுக்கு தைரியசாலியா? பாலனும் அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தார். விஷயம் வீட்டாருக்கு தெரியும் போது, பலமான தடைகள் விழும்போது அவளின் ஆவேசம் தானாக அணைந்து போய்விடும். தான் மறதியின் சிலந்தி வலைக்குள் பின்தள்ளப்படுவோம் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. பாலன் பச்சாதாபத்துடன் பழைய சம்பவத்தை நினைத்து பார்த்தார். களங்கமில்லாத அவள் மனதை தான் இந்த அளவுக்கு சந்தேகித்திருக்க கூடாது. அந்த இதயத்தின் பரிசுத்த கதையை நாம் கண்டறிய முயன்றது தவறு. அந்த ஆத்மாவின் நிர்மலத்தன்மையை நான் உணரவில்லை என்று நடித்திருக்க கூடாது. இந்த 20ஆம் நூற்றாண்டிலுமா இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள்? அப்படியானால் தன்னை போல் இருட்டில் உழலும் அந்த காலத்தின் சிறைக்குள் மூச்சு திணறும் எத்தனையோ பேரின் வாழ்க்கை வெளிச்சத் துண்டுகளை கையில் ஏந்துமா? அன்பெனும் ஒளி தீபத்தை அணைக்காமல் காப்பாற்றி கொள்ளலாமா? ஆசைகள் நிறமணிந்து கொள்ளுமா? கனவுகளும் இறக்கைகள் முளைக்குமா? சரிதா, அன்புக்குரியவளே, நீ அன்பின்
பாவ விமோச்சனத்தின் ஆகாய கங்கை பிரவாகம். ஏழை மற்றும் அனாதரவானவர்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் மதர் தெரசாவை போன்றவள் நீ. புண்ணியவதி. யாரோ ஒருவனின் சுகத்துக்காக, மகிழ்ச்சிக்காக சொந்த வாழ்க்கையை எதிர்த்து கொள்ளும் உன்னுடைய இதய தூய்மைக்கு முன்னால் நான் 1000 தடவை தலை வணங்குகிறேன். ஆஹா, எனக்கு மட்டும் கண்கள் இருந்தால் நிர்மலமான உன் முகத்தை ஓவியமாக தீட்டி வைத்திருப்பேன். நான் ஒரு கவிஞனாக இருந்தால் உன் தியாகம் நிறைந்த இதய தூய்மையை கவிதையாக கிறுக்கியிருப்பேன். பிறகு அதையே இரவும் பகலும் பாடி என்னையே சுயம் மறந்து கொண்டிருப்பேன். சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தம்புராவில் விரலை ஓட்டியபடி ராகம், தாளம், பல்லவியின் தாளலயங்களில் அன்புக்கு உகந்தவளின் நினைவுகளில் மூழ்கி அலைவதை பார்த்தபடி நிறைந்த மனதுடன் பாலன் கனவுலகில் பயணித்த போது அவரின் அன்புக்குரியவள் அங்கு வந்தாள். சாய்வு நாற்காலியின் பின்பக்கமாக வந்தவள் அவர் கழுத்தின் இரு புறங்களிலும் கையை விட்டு முகத்தை மேற்புறமாக உயர்த்தி விசாலமான நெற்றியில் முத்தமிட்டாள். அவரின் சுருண்ட முடியிலைகளின் ஊடாக தன் விரல்களை அலைய விட்டாள். அங்கு சப்தஸ்வரங்களும் உயர்ந்தன, நவரச பாவங்களும் விழித்தெழுந்தன. ஆத்மா மற்றொரு ஆத்மாவுடன் புணர்ந்தது. ஆத்ம நிறைவை நோக்கி இறக்கைகள் முளைத்தன. எல்லையற்ற அண்டவெளிக்குள் பறந்து உயர்ந்து கொண்டிருந்தார்கள் இருவரும். சரிதா, என் அன்புக்குரியவளே, சொல்லுங்க, உன் மனம் எவ்வளவு பரிசுத்தமானது. இந்த மனசும் தான். நான் அதிர்ஷ்டக்காரன். நான் மட்டும். அப்போ நானும் அதிர்ஷ்டக்காரிதான். நீ எப்போ எனக்கு மட்டுமே சொந்தமாக போற? அவர் அருகில் தரையில் அமர்ந்தவள் அவர் கைகளை வருடியபடி கனவுலையில் மிதப்பவள் போல் பேசினாள். எப்போ வேணும்னாலும். சரிதா, சொல்லுங்க, ஜெயிச்சிடுவோம் இல்லையா? நிச்சயமா. பாலா மாமா. சினிமோல் எதிர்பாராமல் ஓடி வந்து குரல் கொடுத்தாள். சரிதா சட்டென்று நகர்ந்தாள். அவர் அருகில் கிடந்த மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தாள். ஒன்றுமறியாத பிஞ்சு குழந்தை சினிமோல் அதற்குள் மாமாவின் மடியில் அதிகாரத்துடன் இடம் பிடித்து கொண்டாள். இப்ப என்ன புஸ்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறேமா? பாலன் அன்புடன் கேட்டார். இது புஸ்தகமெல்லாம் கிடையாது, வேற ஒரு பொருள். வாயை திறந்தா தர்றேன். சினிமோல் கையில் வைத்திருந்த காகித பொட்டலத்தை பிரித்தபடி பேசினாள். என்ன பொருள்? சொல்ல மாட்டேன். இந்த அக்காவுக்கு கொடுக்க வேண்டாமா? இதுவே கொஞ்சமாக தான் இருக்கு. அம்மா எனக்கு கொடுத்தாங்க. உங்கள் ஞாபகம் வந்தவுடன் கொண்டு வந்தேன். நீ சாப்பிடலையாம்மா? அம்மா கிட்ட போய் வாங்கிப்பேன். அப்படியும் தரலேனா அழுவேன். கொடுத்துடுவாங்க. அந்த அன்பில் பாலன் மனம் நிறைந்தது. கள்ளம் காபடம் தெரியாத குழந்தை மனம். பிஞ்சு மனத்தின் அன்பு காபடு சூது தெரியாத சூழ்நிலை பருவம். இதில் கொஞ்சத்தை அந்த அக்காவுக்கு கொடுக்குறேன். 3 துண்டாக்குமா? உனக்கும் சேர்த்து. எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த சரிதா அன்புடன் கூறினாள். சினிமோல் அப்படியே செய்தாள். காகிதத்தில் இருந்த அல்வா துண்டை சின்னதும் பெரிதுமாக 3 துண்டுகளாக்கினாள். மூவரும் சாப்பிட்டனர். நல்லா இருக்குல்ல மாமா? ரொம்ப நல்லா இருக்குமா. பாலா மாமா, கோயிலுக்கு வர்றீங்களா? எதுக்கு? அக்கா மாமா கேட்குறதை பாருங்க. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க அக்கா? சினிமோல் சிரித்தபடி கேட்டாள். தேவியை கும்பிட்றதுக்குத்தான் சொல்லுமா. என்னோட தேவி இதோதான். பாலன் சரிதாவை சுட்டி காட்டினார். இந்த அக்காவா? இவங்களா? கோயிலில் இருக்கிறது? சினிமோல் கேட்டாள். எனக்கு எல்லா தேவியும் ஒரே மாதிரி தாமா. எல்லாமே கருப்பு, இருட்டு, மொத்தமே அந்தகாரம்தான். ஏன் மாமா, என்னமோ என்னை மட்டும் கடவுள் இப்படி தண்டிச்சிட்டார். நீ எப்பம்மா கோயிலுக்கு போகிறே? சரிதா பேச்சை மாற்றினாள். அம்மா போக போகிறாங்க. திருமேனி கோயிலுக்கு போயிட்டார். அப்போ நாமளும் போகலாம். மாமாவும் நம்ம கூட வருவார். வேண்டாம் சரிதா, நான் வரலை. பாலன் கலன்று கொள்ள பார்த்தார். வர்றீங்க? என் கூட வர்றதுக்கு தயங்குறீங்களா? சரிதா கேட்டாள். தயக்கமா? நான் விரும்புகிறது அதைத்தானே, அதை மட்டும்தானே. பாலனின் மௌனம் அப்படித்தான் அர்த்தம் கூறியது. தாயே, தேவி, எங்களை ஆசீர்வாதம் செய்யம்மா. சரிதா கையூப்பி தொழுதாள். அவள் அருகே பாலனும் சினிமோலும் இருந்தனர். தேவி உக்கிர வடிவானவள். தாரகாசுரனை வதைக்கும் பத்திரகாளி. கண்களை உருட்டி விழித்து இரத்த தாகத்துடன் நீண்ட நாக்கை வெளிப்புறமாக நீட்டிக்கொண்டிருப்பவள். கைகள் ஒவ்வொன்றிலும் வாள், திரிசூலம், வேல், கழுத்தில் இரத்தம் சொரியும் தலைகளால் கோர்க்கப்பட்ட மாலை, இரத்தம் வடியும் கை தண்டுகளால் ஆன இடுப்பு உடை, கோபத்தில் வெளிப்புறமாக நீண்ட சிங்க பற்களை வளைத்து காட்டும் பத்திரகாளி. தாயே, தேவி, காப்பாத்து. பிரார்த்தனை செய்யும் பாலனை சரிதா கவனித்தாள். உயிரற்ற கண்களிலிருந்து நீர்த்துளிகள் கண்ண கதுப்புகளில் வடிந்தன.
வாங்க மாமா, கோயிலை சுத்திட்டு வரலாம். சினிமோள் மாமாவின் கையை பிடித்துக்கொண்டு கற்பகிரகத்தை 3 முறை வலம் வந்தாள். சரிதாவும் அவர்களை தொடர்ந்தாள். வாழை இலை கிளிசலில் பிரசாதம் மற்றும் புஷ்பத்தை போட்டு திருமேனி கொடுத்தாள். இலையிலிருந்த சந்தனத்தை சுட்டு விரலால் தொட்டு பாலனின் நெற்றியில் தீற்றினாள் சரிதா. வெளியே வந்து முழங்கை மடிப்பில் தொங்கவிட்டிருந்த சட்டையை போட்டுக்கொள்ள பாலனுக்கு உதவினாள். 3 பேரும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தை வலம் வந்தனர். கும்பிடுங்க பாலன். சரிதாவின் குரல் கேட்ட இடங்களில் பாலன் கைகூப்பி தொழுதார். தேவி, எங்க வாழ்க்கை அன்பு நிறைஞ்சதா இருக்க அருள் செய்யம்மா. உதடுகள் உச்சரிக்கும், கண்கள் நிறையும். பெரிய செப்புக்குடத்தின் வாய்ப்பகுதியில் சிவப்பு துணியால் மூடி கட்டியிருந்த உண்டியலின் சிறிய துவாரத்தில் சில்லறை நாணயத்தை போடும்படி சொல்லி அதற்கு உதவினாள். வலம் வந்தபோது கோயில் குளத்தை பார்த்தாள். பெரிய பாறை துண்டுகளால் படிக்கட்டு அமைந்த அழகான குளம். ஒரு ஓரத்தில் உடைமாற்றுவதற்கான குளப்புரை, பெண்களுக்கு உதவுவதற்காக உடைமாற்றுவதற்காக மேற்புறம் ஓடுவேந்து சிறிய வாசல் இரண்டுடன் நாற்புறம் அடைக்கப்பட்ட ஒரு கால். இது பெரும்பாலும் படித்துறையை ஒட்டியே இருக்கும். நீ இந்த குளத்துல குளிப்பியா? சரிதா கேட்டாள். அம்மா கூட வரும்போது குளிப்பேன், சினிமோள் பதிலளித்தாள். குளத்துல குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீச்சல் தெரியாது. அம்மா படிக்கட்டிலேயே நின்று குளிக்க சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஆழமாக இருக்கு, அங்கே எல்லாம் போகக்கூடாது, செத்து போயிடுவேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மா கிட்டேயே நின்று குளிப்பேனக்கா. பாலன், இது ஆழ்தரை. பெரிய ஆலமரத்தின் அடிப்புறத்தில் கருங்கற்களால் வட்டமாக கட்டப்பட்டு தளம் போடப்பட்ட பகுதி. சில இடங்களில் விக்கிரகங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். விக்கிரகம் இல்லாத இடங்களில் பக்தர்கள் உட்கார்ந்து இளைப்பாறுவார்கள். வீட்டு திண்ணை போன்ற அமைப்பு உடையது. பாலன் கையூப்பி வணங்கினார். சரிதா அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். துயரம் நிறைந்த ததும்பு முகம் வெடித்துவிடுமோ என்று தோன்றியது. ஆழ்தரை என்று சொன்னால் பந்தல் போல் படர்ந்து வளர்ந்திருக்கும் கிளைகளுடன் கூடிய மரம் என்று அதன் உண்மையான வடிவத்தை இவரால் கற்பனை செய்ய முடியுமோ என்னவோ. கோயில், தேவி என்றெல்லாம் சொன்னால் உருவம் இன்னதுதான், இப்படிதான் இருக்குமென்று அவரால் மனத்துக்குள் உருவகப்படுத்தவோ கற்பனை செய்யவோ முடியுமா? இந்த யோசனைகள் தான் ஒருவேளை இப்போதைய துயரத்துக்கு காரணமோ? இவ்வளவு அழகை கொடுத்த ஆண்டவன் கண்ணுக்கு பார்வையை மட்டும் கொடுக்காமல் போனது ஒரு வகையான குரூரம் இல்லையா? கல்லில் மோதிக்கொள்ளாமல், பள்ளத்தில் விழாமல், மரத்தில் இடிக்காமல் பத்திரமாக பாலனை அழைத்து கொண்டு போன சரிதாவை கோயிலுக்கு வந்திருந்தவர்களும் பாதையில் நடந்து கொண்டிருந்தவர்களும் வியப்புடன் பார்த்தனர். இந்த பெண் ஒருவேளை பைத்தியமாக இருப்பாளோ என்ற சந்தேகம் அவர்கள் பார்வையில் தென்படவே செய்தது. சரிதா அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. பாதையெல்லாம் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தாள். அவர் மனத்துள் மேலும் துயரம் எதுவும் நுழைந்துவிட வேண்டாம் என்று நினைத்தாள். யோசிக்கவே நேரம் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானித்தாள். வர வர உனக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கே நேரமில்லாமல் போச்சு இல்லையா? சரளா கோபத்துடன் கேட்டாள். பாலனை வீட்டில் விட்டுவிட்டு வந்து கொண்டிருந்தாள் சரிதா. பொழுது இருட்ட ஆரம்பித்திருந்தது. சரளாவின் கோபத்துக்கு காரணம் இதுதான். நீ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எல்லா வாயிலையும் விழுறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? மனுஷங்க எதையெல்லாமோ பேசுகிறாங்க, நான் அதையெல்லாம் பொருட்படுத்தணுமா? சரிதா கேட்டாள். நீ எதையுமே பொருட்படுத்தாதவள் தான். ஆனால் அத்தானுக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்கிறது ஞாபகம் வச்சுக்க. அவர் விருப்பப்படி நடக்கிறதுக்கு அக்கா போதாதா? முகத்தில் அடிப்பது போல பேசினாள் சரிதா. அப்போ நீ யாருக்கும் பயப்பட மாட்டே? வெளிப்புற இருட்டிலிருந்து வந்த சந்திரசேகரன் கோபத்துடன் கேட்டான். சரிதா தயங்கி நகர்ந்தாள். சரளாவும் கோபத்துடன் பார்த்தாள். அன்று மாலை நேரத்தில் சரளாவுக்கு இடுப்பு வலி ஆரம்பித்தது. அனுபவசாலியான மாதவி அம்மாவுக்கு சட்டென்று நிலைமை புரிந்தது. நர்சிங் ஹோம் பக்கத்தில் தான் இருக்கிறது. உடனே டாக்ஸி வைத்து எல்லோருமாக சரளாவை நர்சிங் ஹோமுக்கு கொண்டு போனார்கள். மறுநாள் மதியத்துக்கு பிறகு பிரசவமானது. ஆண் குழந்தை. சரிதாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அக்காவுக்கு முதலாக பிறந்திருப்பது செல்லமான பையன்தான். நீ வீட்டுக்கு போ சரிதா, சமையலை கவனி, மாதவியம்மா கூறினாள். இத்தனை நாளும் துரித்து கொண்டிருந்த வயிறோடு சரளாதான் சமையலை கவனித்தாள். அம்மா அவளுக்கு உதவி செய்தாள். இப்போது அதெல்லாம் முடியாதே. வீட்டுக்கு திரும்பும் வழியில் ரேகாவின் வீட்டுக்குள் நுழைந்தாள். பாலனை நெருங்கி மிகவும் தாழ்ந்த குரலில் பேசினாள் சரிதா. நான் கொஞ்ச நாள் வரமாட்டேன். ஏன், என்ன ஆச்சு? திடுக்கிட்டவராக எழுந்தார் பாலன். ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லை, முதல்ல உட்காருங்க. பாலனை பழையபடி அதே இடத்தில் உட்கார வைத்துவிட்டு குறும்பாக சொன்னாள். அக்காவுக்கு பையன் பிறந்திருக்கான்.
நான் தான் வீட்டை கவனிச்சுக்கணும். பழைய மாதிரி இங்கே வந்து பொழுதுபோக்க நேரமில்லை. சந்தோஷம். நான் வேற என்னமோ ஏதோனும் பயந்தே போயிட்டேன். பாலன் நிம்மதி பெருமிச்சு விட்டவராக பேசினார். நான் கிளம்பட்டுமா? சரிதா கிளம்பினாள். பாலன் அவளது முந்தானையை பிடித்தார். என்னங்க இது? பாலனின் பக்கமாக திரும்பியவள் கிசுகிசுத்த குரலில் சொன்னாள். எவ்வளவு அவசரம் கூடாது. முந்தானையை வெடுக்கென்று இழுத்துக்கொண்டு சரிதா அங்கிருந்து ஓடினாள். வீட்டுக்கு வந்தவள் அவசர அவசரமாக சமையலில் ஈடுபட்டாள். சாதம் அடித்து குழம்பு தாளித்து மாலை நேர டிஃபனும் காபியும் போட்டு வைத்தாள். எல்லாவற்றையும் மூடி எடுத்து வைத்துவிட்டு தைக்க வேண்டிய துணியை எடுத்து வெட்டி தைக்க ஆரம்பித்தாள். அப்போது சந்திரசேகரன் வந்து சேர்ந்தான். தைக்கிறியா சரிதா? அசட்டுத்தனமான கேள்வி ஒன்றை கேட்டபடி சந்திரசேகரன் தையல் மிஷினை நெருங்கினான். அதில் ஏதோ விபரீதம் இருப்பதாக தோன்றியது சரிதாவுக்கு. காப்பி போட்டு வச்சிருக்கிறேன், சரிதா தகவல் தெரிவித்தாள். சந்திரசேகரனின் கண்கள் தன் உடலை தலை முதல் பாதம் வரை வருடிக்கொண்டு இருக்கின்றன என்பதை உணர்ந்தது மெஷினிலிருந்து எழுந்தாள். அவசரமில்லை சரிதா. அதை காதில் வாங்கி கொள்ளாதவனாக சமையல் கட்டை நோக்கி நடந்தாள். ஒரு தட்டில் புட்டுத்துண்டு எடுத்து வைத்து காப்பியை ஒரு டம்ளரில் ஊற்றி வைத்தாள். டைனிங் டேபிளில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் புகுந்தாள். அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தபோது சந்திரசேகரன் டிபன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அம்மாவுக்கு இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். டிபன் பாக்ஸை மேஜை மீது வைத்தாள். சந்திரசேகரன் சீக்கிரமாக அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று விரும்பினாள் சரிதா. உண்மையில் அவள் அவனை கண்டு பயந்தாள். அக்கா புருஷனின் பார்வையே சரியில்லை. அது மட்டும்தான். இதுவரை வேறு எதுவும் நடக்கவில்லை. இருந்தாலும் சரிதா டிபன் சாப்பிட்டையா? சந்திரசேகரன் கேட்டான். சமையலறை வாசலில் இருந்தபடி பதில் குரல் கொடுத்தாள். என் மேலே ஏதாவது கோபமா? எனக்கு எதுக்கு உங்கள் மேலே கோபம்? சும்மாதான் கேட்டேன். சந்திரசேகரன் வெறுமனே சிரித்தான். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? தனியாக இருக்க பயமாக இருக்கா என்ன? அவள் பதில் எதுவும் பேசவில்லை. டிபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சந்திரசேகரன் ஒரு வழியாக கிளம்பினான். சரிதாவுக்கு அந்த கேள்வியே பயத்தை ஏற்படுத்தியது. தான் மட்டும் தனியாக இருக்கிறோம். அம்மாவும் அக்காவும் அருகில் இல்லை. ராத்திரி வேளையில் இந்த மனிதனை நம்ப முடியுமா? சந்திரசேகரன் சற்று தாமதமாகத்தான் திரும்பி வந்தான். அப்போது சரிதாவுடன் ரேகா இருந்தாள். சரிதா போய் அழைத்து வந்திருந்தாள். ரேகாவை பார்த்ததும் அவன் முகம் கருப்பதை சரிதா கவனிக்க தவறவில்லை. எனக்கு பயமா இருந்தது, அதனால தான் ரேகாவை இங்கேயே இருக்க சொல்லிட்டேன். அவன் அழுத்தமாக முனகி கொண்டான். 4வது நாளன்று நர்சிங் ஹோமிலிருந்து சரளாவும் குழந்தையும் மாதவி அம்மாவும் திரும்பினர். அதன் பிறகுதான் ரேகா தனது வீட்டுக்கு போனாள். தனியாக இருக்க போரடிச்சதால ரேகாவை துணைக்கு கூட்டிட்டு வந்தேன் அக்கா, சரிதா கூறினாள். நல்ல வேலை செஞ்ச. நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மாமா வந்தபோது சொன்னார். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.